ஹஜ்ஜினா என்ன அப்படின்ற கேள்வி உங்களுக்குலாம் இருக்கும். ஏன் அதுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லோருக்கும் 20 இயல்பு. அதாவது ஒரு இறை நம்பிக்கையான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாராக தூதராக இருக்கிறார். யார் நம்பிக்கை கொண்டு யார் முஸ்லீமாக இருக்கிறார்களோ அவர் மீது 5 அடிப்படையான கடமைகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த இறைவன் மீதும் இறை தூதர் மீதும் நம்பிக்கை வைப்பது. இரண்டாவதாக தினமும் 5 வேளை தொழுவது. மூன்றாவதாக வசதியுள்ளவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய செல்வத்திலிருந்து 2.5% ஜக்காத் எனப்படக்கூடிய அந்த தர்மத்தை வழங்குவது. மூன்றாவதாக ஆண்டுதோறும் ஒரு மாதம் ரமலான் மாதத்திலே நோன்பு இருப்பது. ஐந்தாவதாக வசதியுள்ளவர்கள் ஆயுளிலே ஒரு முறை ஹஜ் செய்வது. வாழ்நாள் ஒரு முறையாவது இறை நம்பிக்கையாளன் ஒருவன் அவன் ஹஜ் செய்ய வேண்டும். அந்த ஹஜ் என்பது எல்லோர் மீதும் கடமை இல்லை. யாருக்கு பொருளாதார வலிமை இருக்கிறதோ, யாருக்கு பயணம் செய்வதற்கான உடல் வலிமை இருக்கிறதோ அவளுக்கு மட்டும்தான் இது கடமை. இப்போ இந்தியாவிலிருந்து போனோம்னா இன்னைக்கு ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 லட்ச ரூபா செலவாகும். ஆனால் அதே சமயத்தில் மக்காவுக்கு பக்கத்திலே இருக்கிறாரு, அப்போ அவருக்கு இது பொருந்தாது. ஏன்னா அவருக்கு செலவே கிடையாது, ஏன்னா பக்கத்திலேயே போயிடலாம். ஆக இந்த அளவுகோல் என்னன்னா உலகத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் மாறுபடலாம். சிம்பிளா சொன்னோம்னாக்க யாருக்கு சக்தி இருக்கிறதோ அதை செய்யணும், அவங்க செய்யணும். எல்லார் மீதும் இது கடமை இல்லை.